ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் இதை எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா இதை போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணுமா. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கணும். அடுத்தது ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி வச்சுருக்கேன். அந்த 4 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நீளமாக சின்னதாக கட் பண்ணி நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். அடுத்தது மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். எவ்வளோ அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்தது நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் கொஞ்சம் பிரியாணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் வாங்கும்போது பீஸ் நமக்கு சாப்பிடும் போது உடையாமல் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது இது எல்லாமே போட்டுட்ட பிறகு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கிட்ட பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். நாம் இப்போ வதங்குற ஸ்டேஜில் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி மசாலா, கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த சேர்க்குறது இதெல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்கம்மா. சேர்த்துட்ட பிறகு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கன் பீஸு இந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் ஊறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்கம்மா. நல்லா புழிஞ்சிட்ட பிறகு ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு இப்போ நான் சாதம் வடித்து தாம்மா செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். தண்ணியை ஊற்றிட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்தது நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்ட பிறகு நல்லா கொதித்து வரும்போது பச்சை வாசனை போகும்போதெல்லாம் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த உதிரியான சாதத்தை எடுத்து இப்போ நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது மேலே கொஞ்சம் சாதத்தை போட்டு கொஞ்சம் புதினா போட்டு அந்த புதினாவுக்கு மேலே கொஞ்சம் சாதத்தை போட்டு அடுத்தது அந்த சாதத்தை மேலே கொஞ்சம் மறுபடியும் புதினாவை சேர்க்கணும். அடுத்தது புதினா சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்ட பிறகு நம்ம கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் மேலே வர்றதுக்காக கொஞ்சம் நம்ம கரண்டியால் கிண்டி விடணும். அடுத்தது இந்த விசில் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சிட்ட பிறகு அடுத்தது நம்ம பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி நல்லா சூப்பராக நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பீஸ் கூட நல்லா உடையாமல் இருக்குது. நல்லா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக உங்கள் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வடித்து சாதத்தை செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கம்மா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா. நன்றி.